வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்னா, நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முக்கியமான அதிரடி தகவலை தான், அவரோட அதிரடி முடிவுனே கூட சொல்லலாம், அவர் கூறியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தற்காலிக ஆசிரியர்களுக்கு தான் அந்த முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஏற்றி அதை ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற அனைத்து கல்வி தகவல்களும் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு சரி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியமிக்கப்பட்ட தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர பணியில் அமர்த்த முடியாது. அமைச்சர் செங்கோட்டையன் அவர் நியமிக்கப்பட்ட ஆல்ரெடி நம்ம பள்ளிக்கூடத்தில் இப்போ பர்மனெண்ட் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. அதனால் இடம் காலியாக இருக்கிறதால மாணவர்களோட நிலை கருதி அவங்களுக்கு பாடத்தை நடத்துங்கிறதுக்காக தற்காலிகமாக ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்காக பணியில் அமர்த்திருப்பாங்க. அது அமர்த்தும் போதே சொல்லியிருப்பாங்க, அது தற்காலிகமாக தான் உங்களை பணியில் அமர்த்துகிறோம். நாங்கள் எப்போ வேணாலும் உங்களை பணியிலேருந்து தூக்கிட்டு பர்மனெண்ட் ஸ்டாஃப் எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் பண்ணி நாங்கள் போட்டுருவோன்னு சொல்லி தான் தற்காலிகமாக தான் பணியில் அமர்த்திருப்பாங்க. அதுக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த லைனில் பார்த்துங்க, கடைசிக்கு ஃபர்ஸ்ட் லைன், நியமிக்கப்பட்ட தற்காலிக ஆசிரியர்களை நிரந்தர பணியில் அமர்த்த முடியாது என அவர் அறிவித்துள்ளார். யார்? நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூறியதாவது தகவல் தான் இது அனைத்துமே உண்மை தகவல் தான். ஒன்றுமே ஃபேக் நியூஸ் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூஸ் ஒரு சில நியூஸ் எல்லாம் ஃபேக் நியூஸுங்கிறாங்க. இது எதுவும் ஃபேக் நியூஸ் இல்லை, எல்லாமே உண்மை தகவல் தான். நீங்களே வேணால் பின்னால் வரும்போது பார்ப்பீங்க. ஏன்னா உங்கள் கையில் என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் கன்ஃபார்மாக நம்புகிற மாரி உங்கள் கையில் எந்த ஒரு தகவலும் வரத்துக்கு முன்னால் நான் போடுறதால உங்களுக்கு அது ஃபேக் நியூஸாக தெரியும். அது எல்லாத்தோட கையிலையும் அந்த அப்புறமேலுக்கு தெரியும், இந்த ஆள் போட்டது உண்மை தகவல் தான்டா அப்படின்னு நம்புவீங்க. இது அம்பிட்டு உண்மை தகவல் தான். அதனால் நியமிக்கப்பட்ட தற்காலிக ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணியில் அமர்த்த முடியாதுன்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. ஏற்கனவே சொல்லி கேட்டிருந்தாங்க, இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு என்ன சார் நிலைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களோட நிலைமை என்னான்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நிலைமை இப்போ கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்கள நாங்கள் பணியில் அமர்த்த மாட்டோம்டான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் தற்காலிகமாக தான், அத்தனை மாதத்துக்கு வேலை செய்ய சொல்கிறனோ அத்தனை மாதம் நீங்கள் வேலை செய்யலாம். அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வேணால் நீங்கள் பர்மனெண்ட் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. இதுபோல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத். டாடா பாபாய்.